வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். சினிமா ஆரம்பிச்சு 130 ஆண்டுகள் ஆயிருக்கு. அதுல 67 ஆண்டுகள் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் அதுல பார்ட்டா இருந்திருக்காரு. அது குறித்து அவர் நன்றி சொல்லியிருக்காரு. வாழ்த்தின எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்காரு. 130ல 67, அந்த 67ல 20 வருஷத்தை மட்டும்தான் நான் உரிமை கோர முடியும். அதுதான் என்னுடைய லேர்னிங் கர்வா இருந்தது, மற்றதெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு ரொம்ப தன்னடக்கத்தோட சொல்லியிருக்காரு. தன்னை வந்து ஒரு ஜென்சி, அதாவது நான் இருக்கிறதுலே மூத்த ஜென்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பதிவா இருந்தது. அதுக்கப்புறம் அவர் ஏர்போர்ட்ல வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. இப்பதான் நம்ம சென்னைக்கு திரும்பி இருக்காரு டெல்லியில இருந்து. சென்னை ஏர்போர்ட்ல வந்து 3 கேள்விகள் கேட்டாங்க. அதாவது முதல் கேள்வி வந்து பட்ஜெட்டை பத்தி கேட்டாங்க. பட்ஜெட்டை பத்தி நான் சொல்றேன், அதுல வந்து பாராட்டுகளும் இருக்கு, விமர்சனங்களும் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ரெண்டாவதா வந்து இது டீலிமிட்டேஷனை பத்தி கேட்டாங்க. திமுகவுடைய விஷயம், அவங்களுடைய கருத்தை பத்தி கேட்கும்பொழுது நீங்க திமுக கருத்தை திமுக கேளுங்க, நான் ஏற்கனவே என்னுடைய கருத்தை நான் சொல்லிட்டேன், நான் வந்து டீலிமிட்டேஷனுக்கு எதிராக தான் என்னுடைய கருத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. தொகுதி மறுவரைக்கு எதிராக தான், பிஜேபி கொண்டு வர்றதுக்கு எதிராக தான் என்னுடைய கருத்து இருக்குன்னு தெளிவா சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து காவேரி நதிநீர் பிரச்சனையை பற்றி கேட்கும் பொழுது கோர்ட், சுப்ரீம் கோர்ட்டும் ட்ரிபியூனலும் என்ன சொன்னாங்களோ அதைப்படிதான் நம்ம செயல்படணும், அதுதான் நல்லது, தமிழக நலனுக்கு நல்லது, தமிழக மக்களுக்கு நல்லது அப்படின்னு அந்த கோர்ட் ஆர்டரை வந்து ஃபாலோ பண்ணாலே போதுமானதுன்ட்டாரு. அப்புறம் விஜய் வந்து கொடியேற்றுறாரு ஆகஸ்ட் 15 முதல் தடவையாங்கிறப்ப அதுக்கு வந்து வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், அது ஒரு பெருமையான விஷயம் அப்படின்னு சொல்லி அதை வாழ்த்திருக்காரு. ஸோ ஒரு தன்னை வந்து ஒரு ஜென்சி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஐ ஆம் ப்ராபப்ளி த ஓல்டஸ்ட் ஜென்சி, நான் தான் மூத்த ஜென்சி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எல்லாருக்குமே நன்றி சொல்லியிருக்காரு. 67 வருடங்கள் தன்னை வந்து பாராட்டி தன்னை வாழ்த்து சொன்னவங்களுக்கு. ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ஸ், அதை வந்து வெள்ளைக்காரன் கம்பெனின்னு சொல்லுவாங்க. சினிமா பாஷையில தியேட்டருக்காரங்கெல்லாம், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வெள்ளைக்காரன் கம்பெனிம்பாங்க. ஏன்னா ரொம்ப கரெக்டா இருக்கும், ப்ராம்ப்டா இருக்கும், சொன்னது சொன்னபடி இருக்கும், அதாவது வார்த்தை மீற மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு படத்துல வந்து ஏதாவது கொஞ்சம் லாஸ் அப்படின்னா அடுத்த படத்துல அதை காம்பன்சேட் பண்ணிடுவாங்க. அதான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஒரு காலத்துல அப்பெல்லாம் வந்து பணத்தை திருப்பி கொடுக்குற பழக்கம் கிடையாது. இந்த பாபா படத்துக்கு அப்புறம் தான் பணத்தை திருப்பி கொடுக்குற பழக்கத்தை ரஜினி ஆரம்பிச்சாரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படின்னா, ஒரு ஏவிஎம்மாவே இருக்கட்டுமே, ஏவிஎம் படம் ஒரு படம் ஹிட் ஆகுது, ஒரு படம் சரியா போலன்னா அடுத்த படத்தோட ரேட்டை கம்மியா கொடுப்பாங்க. மற்றவங்களுக்கு கொடுக்கறத விட யாருக்கு லாஸ் ஆச்சோ கம்மியா கொடுப்பாங்க. இப்ப கமலே இருக்காரு, ராஜ்கமலே, ஒரு படம் சரியா போலன்னா அடுத்த படத்தை ஃப்ரீயா கூட கொடுப்பாரு அவரு. அந்த மாதிரி கூட இப்ப நலதமயந்தி படம் வந்து சில பேருக்கு வந்து ஃப்ரீயா எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அதுக்கு முந்தின படங்கள்ல அவங்களுக்கு சரியா போயிருக்காது. அப்படிதான் அது நமக்கு ராஜ்கமலை பொறுத்தவரை 99% ஹிட் படங்கள் தான். அதனால அந்த பஞ்சாயத்தே கிடையாது. இப்ப வந்து அவங்க ப்ரொடக்ஷன் பாருங்களேன், ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா. இப்ப மற்ற கம்பெனி எல்லாம் செகண்ட் ஷெட்யூல் ஆரம்பிச்சிருக்குங்கிறதெல்லாம் சொல்றது கிடையாது. இப்ப நம்ம ராஜ்கமலை பொறுத்தவரை செகண்ட் ஷெட்யூல் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணாங்க. நேத்திக்கு வந்து தர்மன் படத்துடைய செகண்ட் ஷெட்யூல் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த வீடியோ ரஜினிகாந்த் அவர்கள் அந்த வர்ற மாதிரி இது, அப்புறம் டைரக்டர் வந்து ஆக்ஷன் சொல்றது, அந்த மாசா இருந்தது. அந்த டாக்டர் இது டெட்லி டாக்டர் அப்படின்னு போட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு போட்டு நல்லா நீட்டா அந்த இதை ரிலீஸ் பண்ணாங்க. ரஜினி ரசிகர்லாம் பயங்கர ஹாப்பி. நம்ம என்னன்னா, நமக்கு தான் ஒன்றும் படத்தை பத்தின அறிவிப்போ இல்லை, அட்லீஸ்ட் உங்களுக்காவது எங்க கம்பெனில இருந்து வருது, நீங்களாவது ஜாலியா இருங்க அப்படின்னு கமல் ரசிகர்கள் சொல்றத பார்க்கும்பொழுது நமக்கு கொஞ்சம் ஒரு பக்கம் சந்தோஷமா ஒரு பக்கம் வருத்தமா இருந்தது. விரைவிலேயே நமக்கான அறிவிப்புகள் வரும், ஏன்னா ஆண்டவர் தான் வந்துட்டார்ல. ஸோ அடுத்தடுத்த வேலைகள் இப்ப நமக்கு முதல்ல வந்து கல்கி ஷூட்டிங் போவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இந்த பெரிய தாடி வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்தடுத்த அறிவிப்புகள் வரும், பாசிட்டிவா இருக்கும் எல்லாமே. ஆகஸ்ட் 14, 1982 சகலகலா வல்லவன் வெளியான நாள். ஸோ சகலகலா வல்லவன் படம் எப்படிப்பட்ட வசூல் சாதனை பண்ணது அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர், அதாவது அதற்கு முன்னாடி வந்து தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய வசூல் சாதனை அப்படின்னா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த உலகம் சுற்றும் வாலிபன் படம் தான் ஹையஸ்டா இருந்தது. அந்த படம், அதாவது அந்த படம் வந்து 2.5 லட்சத்துல தான் அந்த படம் தயாரிச்சாங்க. அந்த படம் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 4.5 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிச்சு. அந்த படம் பெரிய ஒரு ப்ராஃபிட்டபிள் படமா அந்த படம் அமைஞ்சது. அதுக்கப்புறம் வந்து அந்த படம் வந்து 73 இது வந்து உலகம் சுற்றும் வாலிபன் 73ல வந்த படம். அதுக்கப்புறம் 79ல நடிகர் திலகம் அவர்கள் நடித்த
நம்முடைய திரிசூலம் படம் வந்தது. திரிசூலம் படத்தை பொறுத்தவரைய அந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமா அமைஞ்சது. அந்த படத்தோட கலெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 50 லட்சம் ரூபா செலவுல தயாரிக்கப்பட்ட படம். அந்த படம் 5 கோடி ரூபா கலெக்ட் பண்ணுச்சு திரிசூலம். நம்ம படம் 82ல வந்த படம் வந்து 50 லட்சம் ரூபா செலவுல தயாரிக்கப்பட்ட படம் 5.5 கோடி கலெக்ட் பண்ணி அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா படங்களுடைய வசூலையும் பிரேக் பண்ணி இண்டஸ்ட்ரி ஹிட். ஸோ அந்த 82ல நம்ம பண்ண ரெக்கார்டை 89ல அபூர்வ சகோதரர்கள் வந்து தான் பிரேக் பண்ணிச்சு. ஸோ அந்த 2 இண்டஸ்ட்ரி ஹிட்டுமே கமலுக்கு சொந்தமானது. இந்த படத்தை பொறுத்தவரை இந்த படம் வந்து கமலுக்காகவே எடுக்கப்பட்ட படம். அதாவது படத்தோட டைட்டில் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் கதையை யோசிச்சாங்க. ஏன்னா கமலஹாசன் அவர் வந்து ஆல்ரவுண்டர். அவரால் நல்லா ஃபைட் பண்ண முடியும், அவரால் நல்லா டான்ஸ் ஆட முடியும், அவரால் நல்லா நடிக்க முடியும், அவரால் கெட்டப் சேஞ்ச் பண்ண முடியும், அவரால் பல டயலக்ட்ல பேச முடியும், அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாரு, அவருக்கு ஃபீமேல் ஃபேன்ஸ் அதிகம். ஸோ இது எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்கிட்டு அந்த இளமை இதோ இதோ பாட்டில் எழுதியிருப்பாரு. ராத்திரியில் சந்திரன் ரசிகைகளின் இந்திரன் அப்படின்னு ஒரு வரி வரும். அப்புறம் அவர் ஹிந்தியில போய் ஜெயிச்சதை சொல்றதுக்கு அதை சொல்லியிருப்பாங்க, ஹிந்தியிலும் பாடுவேன் வெற்றி நடை போடுவேன் அப்படின்னு. அப்புறம் கத்தி சண்டை போடுவேன், கம்பெடுத்து ஆடுவேன், குஸ்திகளில் சூரன், அவருடைய எல்லா விஷயங்களையும் அதில் கொண்டு வந்திருப்பாங்க. சென்டிமெண்ட் சீன் இருக்கும், ஃபைட் இருக்கும், காமெடி இருக்கும், லவ் சாங்ஸ் இருக்கும், எல்லாமே கலந்த ஒரு மசாலா படமா வந்து அது வந்து மிகப்பெரிய வெற்றி. அதாவது கமலஹாசனை வந்து பட்டி தொட்டி எல்லாம், அதுக்கு முன்னாடியே கமல் பெரிய ஹீரோ, சட்டமன் கையில் அந்த மாதிரி படங்கள் வந்தப்பவே, கமல் கல்யாணராமன்லாம் வந்தப்பவே ஏபிசி போயிட்டாரு. இது வந்து அவர் தான் நம்பர் 1 அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ண படம். இந்த படத்துடைய பாடல் எடுக்கும் பொழுதுதான் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு வந்து இந்த கண்ணாடி உடைக்கிறத நானே உடைக்கிறேன்னு உடைச்சு அவருக்கு வந்து கண்ணத்தை கிழிச்சு அதுக்கப்புறம் அவர் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாங்க இமீடியட்டா போய். ஸோ அதெல்லாம் நடந்தது. எம்ஜிஆர் கூட வான் பண்ணார், இப்படிலாம் நீ ரிஸ்க் எடுக்கக்கூடாது கமல், நீ வந்து முக்கியம் அப்படின்னு. இன்னைக்கு கவிஞர் ந. முத்துக்குமார் அவர்களுடைய மறைந்த நாள் 14 ஆகஸ்ட் 2016. நா. முத்துக்குமாருக்கும் கமலஹாசனுக்குமான நட்பு அப்படிங்கிறது வந்து நீண்ட நட்பு. அவர் இறந்த பொழுது ரொம்ப வருத்தப்பட்டவர் கமல். ஏன்னா அவர் வந்து ஒரு குடிப்பழக்கம், நிறைய குடிப்பாரு. அது வந்து அவர் வான் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. கமல் சொன்னதை கேட்காம இப்படி போயிட்டியேன்னு சொல்லி அவருடைய இரங்கல்லையே அவர் வந்து வருத்தப்பட்டு போட்டிருந்தார். ஓப்பனா இப்படி பண்ணிட்டியே, சாகர வயசா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டாரு கமல். அந்த அளவு அவர் மேல ஒரு இது உண்டு, பாண்டு உண்டு. அவரும் வந்து நீங்க ஜெயா டிவி வந்து கமலஹாசன் தலைமையில ஒரு பட்டிமன்றம் நடந்தது. அந்த பட்டிமன்றத்துல பாத்தீங்கன்னா அதுல வந்து நா. முத்துக்குமார் பேசினாரு. அவர் வந்து நான் உங்களுடைய எழுத்தை பார்த்து தான் நான் கவிஞரானேன். மையம் பத்திரிகையில கமல் ரசிகர் மன்றம் சார்பா மையம் பத்திரிகை வந்தது 80கள்ல. அதை படிச்சு அதுல வந்த கவிதைகள், அதுல அந்த கவிதையெல்லாம் அவர் சொல்றாரு. நண்பா மகனை பத்தி கவிதை, நண்பா ஓ நண்பா, அது வந்து ஒரு கஸ்தூரி எடுத்த பேட்டியில கூட நீங்க பார்த்துருக்கலாம் சன் டிவியில. அதை வந்து அவங்க சொல்லி அந்த இதை சொல்லியிருப்பாரு கமல் வந்து அந்த இதை மகனே ஓ மகனே அப்படிங்கிற மாதிரி, சிநேகிதி, அப்படி வரிசையா எல்லார பத்தியுமே வரும். ஸோ அந்த கவிதையை வந்து அவருக்கு நினைவுபடுத்தினாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, மற்ற நடிகர்களுக்கெல்லாம் வந்து ரசிகர்கள் வந்து இருப்பாங்க, நடிகர்களே ரசிகராக இருப்பது உங்களுக்கு தான். உங்களுடைய பிளட் வந்து சி பாசிட்டிவ், ஏன்னா நீங்க சினிமாவில் இருக்கீங்க. அதாவது மற்ற குழந்தைகள் எல்லாம் பால் குடித்து வளரும், பரமக்குடியில ஒரு குழந்தை பிலிம் குடித்து வளர்ந்தது அப்படின்னு சொல்லி கமலஹாசனை பயங்கரமா பாராட்டி இருப்பாரு. இப்ப கூட ஜெயா டிவி யூடியூப்ல நீங்க பார்க்கலாம். அந்த கமல் பட்டிமன்றம், கமல் தலைமையில் பட்டிமன்றத்துல நா. முத்துக்குமார் ஸ்பீச்சை நீங்க போட்டு பாருங்க.